அனைவருக்கும் வணக்கம். கோடை ப்ராப்பர்ட்டி சார்பாக உங்களை அனைவரையும் இந்த யூடியூப் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் பிளேசஸ் டு இன்வெஸ்ட் இன் கொடைக்கானல் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ நம்ம போட்டோம். கொடைக்கானல்ல நீங்க ஒரு நல்ல பிளேஸ்ல எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணும், ஒரு நல்ல கமர்ஷியல் பர்பஸா இருக்கட்டும், ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸா இருக்கட்டும், ஒரு நல்ல பெஸ்டான இடம் நான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோல இருக்கிற பிளேசஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம சோர்ஸ் கணக்குல மணி இருந்தாதான் கொடைக்கானல லேண்ட் வாங்க முடியுமா, ஒரு என்ஆர்ஐ இருந்தாதான் பண்ண முடியுமா, ஒரு பெரிய பிசினஸ் போனரா இருந்தாதான் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் என்னோட அக்கௌண்ட்ல கேட்பாங்க. ப்ரோ எனக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்டா வாங்கக்கூடிய பிளேசஸ் கொடைக்கானல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட நெட்வொர்க்ல நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு நான் கொடைக்கானல்ல சீப் அண்ட் பெஸ்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs பட்ஜெட்ல இருக்கு, ஒரு 50 lakhs பட்ஜெட்குள்ளார இருக்கக்கூடிய பிளேசஸ் எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரியான பிளேசஸ் இருக்கு, சோ அது என்ன பர்பஸ்க்கு அந்த பிளேஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் ஒரு பெஸ்ட் 10 பிளேசஸ் இந்த வீடியோல நான் சொல்றேன். அது போக கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா லோக்கல் லாஸ் என்னென்ன இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு என்னென்ன விஷயங்கள் லாஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை யாருமே ஓப்பனா பேசுறதே கிடையாது. ஏன்னா இப்ப ஒரு பை பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு செல் பண்றதா இருக்கட்டும், லீகலா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா தேவைப்படும், என்னென்ன அந்த லோக்கல் லாஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு லேஅவுட் போடுறதா இருக்கட்டும், ஒரு பிளாட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதா இருக்கட்டும், சோ என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்றதையும் வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சோ கோடை ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த லேண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், கொடைக்கானல்ல உள்ள ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், பிளஸ் பொதுவாக ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாகவே பாத்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் நம்ம சேனல்ல நம்ம பப்ளிக் பண்ணுவோம். சோ கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ. ஸோ என்னென்ன பிளேசஸ் நம்ம ஒரு சீப் அண்ட் பெஸ்டா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத ஒன் பை ஒன் நான் சொல்றேன். கொடைக்கானல் பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 3 ரீஜியனா பிரிச்சுக்கலாம். இப்போ லோவர் பழனி ரீஜியன், மிட் ஹில்ஸ், அப்பர் ஹில்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். நான் சொல்ற பிளேசஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹோம் ஸ்டேவா இருக்கட்டும், ஒரு ஃபார்ம் ஹவுஸா இருக்கட்டும், ஒரு ஈகோ ரிலேட்டடான ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஒரு ரிசார்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு, இல்ல ரெசிடென்ஷியல் வில்லாஸ் பில்ட் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே சூட்டபிளான பிளேசஸ் தான். பட் பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொடைக்கானல் டவுன்ல நம்ம வாங்கும் போது கண்டிப்பா ஒரு பெரிய பட்ஜெட்டா இருக்கும். சோ நம்ம ஒன் பை ஒன் என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ லோவர் பழனி ரீஜியன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பெருமாள் மலை ஃபுட் ஹில்ஸ். சோ இந்த ஏரியா நல்லா இருக்கும். சோ வத்தலக்குண்டு கொடைக்கானல் ஃபுட் ஹில்ஸ் ஏரியா, அந்த ஏரியா நல்லா இருக்கும். வேற மிட் ஹில்ஸ்ல நம்ம போனோம் அப்படின்னா மிட் ஹில்ஸ்ல உங்களுக்கு பூம்பாறை அவுட்டர் ஏரியாஸ் அது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சீனிக் ஏரியாவா இருக்கும், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பில்ட் பண்றதுக்கு. சோ நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் மாதிரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சூட்டபிள் ஏரியாவா இருக்கும். பூங்கல் வில்லேஜ் அந்த பிளேசஸ், மன்னவனூர்ல இருக்கக்கூடிய அப்பர் லேண்ட்ஸ், இது நல்ல பிளேசஸா இருக்கட்டும். பூண்டி ரோட், குறிஞ்சி நகர், இந்த ஏரியாஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அப்பர் ஹில்ஸ் பொறுத்த அளவுக்கு அட்டுவம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அட்டுவம்பட்டியில இன்டீரியர்ல கொஞ்சம் பிரைசஸ் கம்மியா இருக்கும். அது போக ஷெட்பகனூர் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல அவுட்டர் ஹில்ஸ்ல போகும்போது ஒரு நல்ல சீனிக் ஏரியாவா இருக்கும். ரிசார்ட் ஃபீல் பண்ணலாம், ஏ ஃப்ரேம் ஹவுசஸ் நம்ம போடுறதுக்கு நல்லா இருக்கும், உட்டன் ஹவுஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பல்லங்கி அப்படின்ற ஏரியா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பூம்பாறை மாத்தோம். இங்க இந்த ஏரியாஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 lakhs to 15 lakhs பட்ஜெட்ல நம்ம லேண்ட் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஏரியாஸ் ஒரு நல்ல சூட்டபிள் ஏரியாஸ். சொன்ன ஏரியாஸ்லயே ஒரு டாப் 10 நீங்க சொல்றதா இருந்தா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா வில்பட்டி அப்படின்றது ஒரு நல்ல டாப் 10 நான் சொல்றேன். வில்பட்டி, பேத்துப்பாறை, தாண்டிக்குடி, பண்ணைக்காடு, அத்துவம்பட்டி, கும்பூர், பூம்பாறை, ஊந்து, பல்லங்கி, இந்த 10 பிளேசஸ் டாப் 10 பிளேஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். சோ மெயினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றதுக்கு, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நீங்க பில்ட் பண்ணணும், ஒரு ரிசார்ட் நீங்க பில்ட் பண்ணணும், ஒரு யோகா சென்டர்ஸ் மாதிரி நம்ம பில்ட் பண்ணணும், ஏ ஃப்ரேம் ஹவுசஸ் மாதிரி போட்டு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நம்ம மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியா நீங்க கரெக்டா இருக்கும். சோ இதுல இப்ப என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். இதுல என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் இப்போ ஓரளவுக்கு நல்ல பிளாட்ஸ், நல்ல ஒரு மெயின் ஏரியால இருக்கக்கூடிய பிளாட்ஸுக்கு கார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதே போல இபி கனெக்ஷன் எடுக்கிறது, வாட்டர் கனெக்ஷன் எடுக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வேற நான் சொல்ற இந்த ஏரியாஸ்ல சம் ஏரியாஸ்ல டெஃபினட்டா கார் ரோட்ஸ் இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். அதே நேரத்துல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும்.
அது போக வந்து இபி கனெக்ஷன் எடுக்கிறது, வாட்டர் கனெக்ஷன் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம அவுட்டரா போறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு நிறைய போய் நம்ம அளவு தெரிஞ்சு அதுக்கு தனியா மணி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அப்ரூவல்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அது போக வந்து இப்ப இது எல்லாமே வந்து ஒரு ஸ்லோ அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய ஒரு பிளேசஸ். இப்ப நம்ம ஒரு மெயின்ல இன்வெஸ்ட் பண்றோம், மெயின் டவுன்ல நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட் வந்து அதிகமா வந்து புழங்கக்கூடிய ஒரு ஏரியால இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அப்ரிசியேஷன் அதிகமா இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் அவுட்டரா போகும்போது, கொஞ்சம் இன்டீரியர் பிளேஸஸா போகும்போது அதோட அப்ரிசியேஷன் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளேசஸ் வந்து உங்களுக்கு போக வந்து நான் என்னென்ன அந்த லோக்கல் லாஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் வந்து முக்கியமா நம்ம அந்த லீகல் விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஒன் பை ஒன் நான் சொல்லிடுறேன். இப்ப வந்து நம்ம லா பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் 1961 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. அதுல வந்து லேண்ட் ஓனர்ஷிப் அண்ட் யூசேஜ், ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளவு லேண்ட் வந்து ஹோல்டு பண்ணலாம். இப்போ வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக ஒருத்தர் வந்து வச்சிருக்காரு அப்படின்னா மேக்சிமம் எவ்வளவு அவரால் வந்து ஹோல்டு பண்ண முடியும். அதே மாதிரி ஏகேஸ்லயுமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல சீலிங் வச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவல், ஒரு குறிப்பிட்ட கார்பரேட் வந்து இவ்வளவுதான் ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சீலிங் வச்சிருக்காங்க. சோ அந்த சீலிங் பிரகாரம் தான் வந்து நம்ம பையிங் செல் பண்ணும்போது சோ அந்த லாஸ் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு பையிங்கோ செல்லிங்கோ பண்ணும்போது இது சம்பந்தமா நமக்கு ப்ராப்ளம் வராத அளவுக்கு நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். அது போல வந்து பிரிவென்ஷன் ஆஃப் ட்ரீஸ் ஆக்ட் 1955 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. சோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பிளாட்ஸ் போடுறதுக்கோ, ஒரு வீடு கட்டுறதுக்கோ, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ வந்து மரங்கள்லாம் வெட்ட போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட அப்ரூவல் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். சோ அப்ரூவல் வாங்காம ட்ரீஸை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. சோ அது எல்லாமே வந்து கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது போக நம்ம வந்து பிளாட்ஸ் வாங்க போறோம் அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் கண்டிப்பா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். டிடிசிபின்றது டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் பஞ்சாயத்து பிளானிங். இப்ப அந்த அந்த பிளேஸ்ல வந்து ரோடுக்கு வந்து தனியா இடம் விட்டுருக்காங்களா, பார்க்குக்கு இடம் விட்டுருக்காங்களா, சோ அந்த பிளாட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா தான் போட்டிருக்காங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணி டிடிசிபி அப்ரூவல் வந்து கண்டிப்பா வாங்குற மாதிரி இருக்கும். அது போக வந்து முக்கியமான இன்னொரு ஆக்ட் இருக்கு, கிங் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்காங்க. அதுல வந்து இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு அந்த ஸ்லோப்பான ரீஜியன்ஸ், இந்த மாதிரி இப்போ லேண்ட்ஸ்லைட் வரக்கூடிய ரீஜியன்ஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ்ல. சோ அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு பில்டிங் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு ரெசிடென்ஷியல் ஒரு ஹவுஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஸ்லோப்ல நம்ம வந்து பண்ண போறோம். சோ எல்லாமே வந்து இந்த ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறவங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணி லேண்டை காட்டி அவங்ககிட்டயும் அப்ரூவல் வந்து கண்டிப்பா வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க போய் பாக்குற லேண்ட் வந்து ஸ்லோப் ஏரியால வருது, இல்ல ரொம்ப வந்து பில்லி ஏரியால இருக்கு அப்படின்னா சோ அதெல்லாமே ப்ராப்பர் அப்ரூவல் வாங்கிட்டாங்களா அப்படின்றத கண்டிப்பா நீங்க செக் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்ட் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. இது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த ஏரியா வந்து ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு, இல்ல ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதை வந்து வாங்க முடியாது. ஃபாரஸ்ட்டுக்குரிய இப்ப அவங்களோட லேண்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து சேல் பண்ண முடியாது, பை பண்ண முடியாது. சோ அது வந்து ஃபாரஸ்டோட கண்ட்ரோல் இருக்கா, ட்ரைபல் லேண்டா இருக்கா, டெம்பிள் லேண்டா இருக்கா, கவர்மெண்ட் லேண்டா இருக்கா அப்படின்றத கண்டிப்பா நம்ம செக் பண்ணிக்கணும். அது போக மேண்டேட்டரியா நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பக்கா சிட்டா செக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம லீகல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்எம்பி ஸ்கெட்ச், அதே மாதிரி இன்கம் சர்டிபிகேட்ஸ் வந்து மினிமம் ஒரு 30 இயர்ஸ்க்கு நம்ம செக் பண்ணணும். போக பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து செக் பண்ணணும். பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றப்ப நீங்க யார்கிட்ட போய் இப்ப நீங்க லேண்ட் வாங்க போறீங்களோ அவரோட பேர் வந்து இப்ப கடைசி வரைக்கும் ஒரு கண்டினியூட்டியா வந்திருக்கா, இதுக்கு முன்னாடி உள்ள அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பா செக் பண்ணுவோம். அது போக ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். டிடிசிபி அப்ரூவல் இருக்கா, அந்த ஃபாரஸ்ட் அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்களா, இப்போ வந்து இப்போ அந்த பில்டிங் மாதிரி நம்ம கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபாரஸ்ட் அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல் எல்லாம் வந்து என்ஓசி வாங்கி எடுத்துக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ரோடு ஆக்சஸ் வெரிஃபிகேஷன், ரோடுக்கு தனியா வந்து பிளேசஸ் விட்டுருக்காங்களா, சோ இது எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பா வெரிஃபை பண்ணி வாங்கணும். ஏன்னா இப்ப நம்ம ரூரல் எல்லாமே வாங்க போறோம், அவுட்டர்ல வாங்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து செக் பண்ணி தான் பண்ண முடியும். நீங்க ரூரல்ல வாங்கி நீங்க பிளாட்டை டெவலப் பண்ணாலுமே இந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களால வந்து தனியா வந்து அதை ஒரு சென்டா பிரிச்சு ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி நீங்க சேல் பண்றதா இருக்கட்டும், இல்ல வீடு கட்டி நீங்க விற்க போறீங்க அப்படின்னா இந்த அப்ரூவல்ஸ் நீங்க ப்ராப்பரா வாங்கி தான் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க வந்து பையிங் பண்ணாலும் சரி, செல்லிங் பண்ணாலும் சரி, கண்டிப்பா நான் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ரிவ்யூ பண்றேன். சோ கொடைக்கானல் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சர்வீசஸ் எதுவும் தேவைப்படுது, லேண்ட்ஸ் தேவைப்படுது, இல்ல காட்டேஜஸ், வில்லாஸ், உங்களுக்கு எதுனாலும் சரி நீங்க வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. சோ ப்ராப்பரா இந்த லீகல் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்டேஷன் சப்போர்ட் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் எல்லா சப்போர்ட்டுமே கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வெதர் யூ ஆர் அன் என்ஆர்ஐ ஆர் யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு ஆர் யூ ஆர் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் கொடைக்கானல், கைலி கான்டாக்ட் அஸ், கைலி சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கொடைக்கானல் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கோடை ப்ராப்பர்ட்டிஸ்.